வெளிநாட்டுக்கு வந்தவங்க எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்கன்னு யாரும் நினைக்காதீங்க. இங்கே ஒவ்வொரு சிரிப்புக்கும் பின்னாடி ஒரு கஷ்டம் இருக்கும். காலை எழுந்ததும் குடும்பம் நினைவு, சிரிக்கும்போது உள்ளுக்குள் ஒரு வெற்றிடம். நம்ம கஷ்டத்தை யாருக்கும் சொல்ல முடியாது. நம்ம கண்ணீரை யாரும் கவனிக்க மாட்டாங்க. இந்த கஷ்டம் எல்லாம் ஒரு காரணத்துக்காகத்தான். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம அம்மா அப்பா சிரிக்கணும், நம்ம வாழ்க்கை ஒரு நாள் மாறணும். அதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். இன்று கஷ்டம்தான், ஆனால் நாளை நம்ம நேரம் வரும். வெளிநாடு வாழ்க்கை எளிதில்லை, ஆனால் நம்ம மனசு ஸ்ட்ராங்காக இருந்தால் எதுவும் முடியாதது இல்லை. நம்ம கஷ்டம் ஒரு நாள் மாறும், அது சாதனையாளராக நம்மளை மாற்றும். ஸோ வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது நம்ம நினைக்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது. அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நம்ம 2 வருஷத்துக்குள்ளே அந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு போகணும். அதில் கவலைகள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், கண்ணீர் இருக்கும். அது நம்ம குடும்பங்களுக்கு தெரியாது. நம்ம கஷ்டப்படுறது நம்ம குடும்பத்துக்காகத்தான். அந்த ஒரு கஷ்டம்தான் நம்மளை ஓட வைக்கிது. ஆனால் வெளிநாடு என்ன பண்ணுது? நம்ம வெளிநாட்டுக்கு வர்றதுனால நம்ம என்னவா ஆயிடுறோம்? நமக்கு துன்பந்தான், நமக்கு கண்ணீர் தான், நமக்கு நிம்மதி இல்லைத்தான். ஆனால் அது நம்மளை ஸ்ட்ராங்காக்குது. ஒரு தனியாக ஒரு ஆளாக நின்று போராட தைரியத்தை கொடுக்குது. அதை கற்றுக்கோங்க. வெளிநாட்டு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தவரும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லையான்றதை நீங்களுக்குள்ளேயே நீங்கள் கேள்வியை கேட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் வெளிநாட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா வாழ்க்கையே கேள்விக்குறைதான். ஸோ இங்கே வர்ற ஒவ்வொருவரும் ஸ்ட்ராங்காக வாங்க. வெளிநாட்டில் உங்கள் கஷ்டத்துக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் கண்ணீருக்காக நீங்கள் வாரீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டால் தான் முன்னுக்கு வர முடியும். சும்மா இருந்து எதுவும் வரப்போகிறது கிடையாது. ஸோ இங்கே வர்ற ஒவ்வொருவரும் மனசை தைரியமாகவும் ஸ்ட்ராங்காகவும் வாங்க. வந்தால் மட்டும்தான் வெளிநாட்டில் வாழ்க்கையை கொண்டு போக முடியும். வேலைகள் நமக்கு 1008 இருக்கும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும், நிறைய துன்பங்கள் இருக்கும், ஒரு நேரம் கண்ணீரும் கூட இருக்கும். அதனால் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த நாளை கொண்டு போக முடியும். நம்ம கடக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு அது யுகமாக தான் தெரியும். எப்படா நம்ம பிள்ளைகளை பார்க்க போவோம், எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம், எப்படா நம்ம நாட்டுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்ம மனசில் இருக்குமே தவிர ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒழுங்கான சாப்பாடு எதுவும் இருக்காது. 2 வருஷம்ன்றது ஒரு நரக வாழ்க்கை தான். ஜெயிலில் இருக்கிறதும் வெளிநாட்டில் இருக்கிறதும் ஒன்று தான். அங்கே ஜெயிலில் எல்லா இடமும் சுற்றுறதுக்கு நமக்கு சுதந்திரம் இருந்தும் நம்மளால் ஜெயிலை விட்டு வெளியில் போக முடியாது. இங்கே வெளியில் விட்டாலும் சுதந்திரமாக சுற்ற முடியாது. இதுதாங்க நம்மளோட நிலமை. ஸோ ஒவ்வொருவரும் நம்ம வெளிநாட்டு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும்போது யோசித்து தேர்ந்தெடுங்க. நம்ம ஸ்ட்ராங்காக வேலை செய்யணும், ஸ்ட்ராங்காக வீட்டை குடும்பத்தை பார்த்துக்கணும், நல்லா முன்னுக்கு வரணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னுக்கு ஒரு மற்றவங்கள மாதிரி நம்மளும் உயர்ந்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கனவோட நம்பிக்கையோடு நீங்கள் வாரீங்களா? அந்த நம்பிக்கையோடு வந்துட்டு போங்க. கஷ்டங்கள் நிறைய இருக்கலாம், வேதனைகள் நிறைய இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அது நம்ம ஸ்ட்ராங்காகிறதுக்கு தான் ஒரு வழியே தவிர நீங்கள் யோசிக்க உங்களுக்கு டைமுகள் இருக்குது. ஸோ நீங்கள் யோசித்து என்னென்ன எப்படி உங்களால் வாழ முடியும், வெளிநாட்டுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்களா, ஸ்ட்ராங்காக இருக்க முடியுமா, நீங்கள் வேலை உங்களால் முடியுமான்றதை யோசித்து வெளிநாட்டு வாழ்க்கையை தேர்ந்தெடுங்க. கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அந்த வலி புரியும். கஷ்டப்படாமல் நம்ம எவ்வளவு தூரம் நம்ம கஷ்டத்தை சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் நம்ம கஷ்டம் நம்மளுக்கு. வெளிநாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்ட பேர்ட்டையும் ஒரு கஷ்டத்தை கேட்டிங்கன்னா கண்ணீர் மட்டும்தான் மெஞ்சும், வேறு எதுவும் மெஞ்சாது. ஸோ அதுதான் வாழ்க்கை. வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது அதுதான் ஒரு அனுபவமாக. நான் ஒரு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்ட ஒரு அனுபவத்தில் தான் நான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அது கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ணுங்கள். நான் அதுக்கு ரீப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு காத்துட்ருக்குறேன். ஸோ எதுவும் கவலைப்படாமல் ஸ்ட்ராங்காக வாங்க, ஸ்ட்ராங்காக வேலை செய்யுங்க, ஸ்ட்ராங்காக ஊருக்கு போங்க. நீங்களும் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ என்னோட வாழ்த்துக்கள்.